ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான அமைதி பேச்சுவார்த்தைக்கு சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன. இரு நாடுகளின் பங்கேற்புடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான கூட்டு அறிக்கையில் சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் கைச்சாத்திட்டுள்ளன. பேச்சுவார்த்தை மாத்திரமே சாத்தியமான தீர்வு என நாடுகள் நம்புகின்றன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளும் சர்வதேச அமைதி மாநாட்டை ஆதரிக்கின்றன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் அங்கீகரிக்கும் சரியான நேரத்தில் அனைத்து தரப்பினரின் சம பங்கேற்புடனான நியாயமான விவாதம் இடம்பெறும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தையின் போது அனைத்து தரப்பினரும் 3 கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டுமென கூறப்பட்டுள்ளது. அவையாவன போர்க்களத்தை விரிவுபடுத்தக்கூடாது, அமைதியின்மையை ஏற்படுத்துவதை தவிர்த்தல் மற்றும் எந்தவொரு தரப்பினரும் கோபமூட்டும் வகையில் செயற்படக்கூடாது போன்றவையாகும். இங்கிலாந்தில் பொதுத் தேர்தல் நடைபெறும் திகதியை அந்த நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்துள்ளார். இதன்படி இங்கிலாந்தில் ஜூலை மாதம் 4ஆம் திகதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றதன் பின்னர் ரிஷி சுனக் பொதுத் தேர்தல் குறித்த திகதியை அறிவித்திருந்தார். 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் தேர்தல் நடைபெறும் என அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தார். அந்த நாட்டு அரசியலமைப்பின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் பொதுத் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த நிலையில் தேர்தல் குறித்த திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இடம்பெற்ற வாக்கெடுப்புக்கு பின்னர் அவர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டதை அடுத்து பிரதமரானார். இந்த நிலையில் பிரதமர் ரிஷி சுனக் முதன்முறையாக வாக்காளர்களை எதிர்கொள்ளும் தேர்தல் இதுவாகும். பங்களாதேஷின் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் ஒரு வாரத்திற்கு பின்னர் இந்தியாவின் கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சர் அசதுமான் கான் தெரிவித்துள்ளார். அவாமி லீக் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்களாதேஷின் எல்லை மாவட்டமான ஜெனிதக் தொகுதியில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்ற அன்வன் அன்னார் மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியா சென்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த 13ஆம் திகதி அன்வருல் அசீம் காணாமல் போனதாக அவரது உறவினர்கள் கொல்கத்தாவில் உள்ள பாராந்தர் நகர் போலீஸ் நிலையத்தில் கடந்த 18ஆம் திகதி முறைப்பாடு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கொல்கத்தாவின் நியூடனில் கைவிடப்பட்ட வீடொன்றில் இருந்து நேற்றைய தினம் புதன்கிழமை காலை அவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பங்களாதேஷைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இறப்புக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் பிரேத பரிசோதனையின் பின்னர் அன்னாரின் உடல் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வல் அசீம் அன்னாரின் மறைவுக்கு பங்களாதேஷ் பிரதமர் மற்றும் சட்டம் இயற்றுபவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கனடாவில் சில சந்தேக நபர்கள் தொடர்பில் ஒன்றான்றிய மாகாண போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆயுத முனையில் வீடொன்றிற்குள் புகுந்து கொள்ளையிட்டதாக குறித்த 5 சந்தேக நபர்கள் மீதும் முன்னதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் பாரிய அளவில் குற்ற செயல்களுடன் தொடர்புபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுவதோடு சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் 37 பாரிய குற்ற செயல்களுடன் இந்த சந்தேக நபர்கள் தொடர்புபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. எனவே சந்தேக நபர்கள் மேலும் குற்ற செயல்களுடன் தொடர்புபட்டிருக்கலாம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் நோக்கில் அவர்களின் புகைப்படங்களை வெளியிடுவதாக போலீசார் அறிவித்துள்ளனர். பாலஸ்தீனத்திற்குரிய தனி நாடு அங்கீகாரம் வழங்க முடிவு செய்துள்ளதாக நோர்வே, அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதிர்வரும் 28ஆம் திகதி வெளியிடப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா இஸ்ரேல் போர் முடிவுக்கு கொண்டுவர பலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிப்பதே ஒரே தீர்வு என அமையும் என்று பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் கூறி வரும் நிலையில் அந்த நாட்டு 3 நாடுகள் இம்முடிவை அறிவித்துள்ளன. இந்த அறிவிப்பை அடுத்து நோர்வே மற்றும் அயர்லாந்தில் இருந்து தங்கள் நாட்டின் தூதர்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிப்பது இஸ்ரேலுக்கு எதிரானதோ அல்லது ஹமாஸுக்கு ஆதரவளிப்பதோ அல்ல என்றும் காசா பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதாக என்றும் ஸ்பெயின் கூறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் தவிர 140 உறுப்பு நாடுகள் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக இதுவரை அங்கீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வாழ்க்கை திரைப்படமாக வெளிவந்துள்ள நிலையில் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று டொனால்டு டிரம்பின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த திரைப்படம் பிரான்சில் நடைபெறும் கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தில் பெண்களிடம் டிரம்ப் தவறாக நடந்து கொள்வது போன்ற
அவதூறு காட்சிகள் இருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. குறிப்பாக தனது முதல் மனைவியான இவானாவின் தவறாக நடந்து கொள்வது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இது பார்வையாளர்களிடம் கடும் அதிர்வை ஏற்படுத்தியதாக சுட்டிக்காட்டுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடும் நிலையில் இந்த படம் அவருக்கு தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்ற அச்சம் நிலவுகின்றது. இந்த நிலையில் ட்ரம்ப் சட்டத்தரணிகள் இது தொடர்பில் அதிருப்தி அடைந்துள்ளனர். மேலும் படத்தில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் அனைத்தும் பொய் என்றும் படத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீன எல்லையில் அமைந்துள்ள ஏலாட் துறைமுகத்தின் மீது ஈராக் இஸ்லாமிய போராளிகள் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செங்கடலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரே துறைமுகமான ஏலாட் துறைமுகத்தின் மீதான இந்த தாக்குதல் காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை வெளிக்காட்டுவதாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாலஸ்தீன மக்களுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஆதரவை தெரிவிப்பதற்காக பல தடவைகள் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஈராக் இஸ்லாமிய போராளிகள் அவ்வப்போது இஸ்ரேலுக்கு சொந்தமான இடங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.